டம்ளைன்ஸை பார்த்துட்டு எல்லோரும் உள்ள வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. உள்ளே வாங்க. இனிமேல் தான் விஷயமே இருக்குது. அந்த டம்ளைன்ஸில் எழுதியிருக்கிற மாதிரியே சில விஷயங்கள்லாம் நடந்தது. இன்றைக்கி லைஃப்பில் ரொம்ப மோசமாகவே போச்சு. ஆனால் காலையில் இந்த ஜாக்கிங்கும் போச்சுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட்டு நான் ஓடி முடிச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இவ்வளோ வேகமாக தான் ஓடுவார். அவர் ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்ணுவார். இப்படி ஓடி இப்படி ஒர்க் அவுட் பண்ணு சொல்லிட்டு ஆக்சுவலி அவர் 110 kg இருந்து ரிடியூஸ் பண்ணினார். சேம் இந்த மாதிரி அவரே டயட் ஃபுட்டு கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு வாக்கிங் ஜாக்கிங்லாம் வந்ததுனால. பட் எங்கள் அக்கா அப்படி தான் தூங்கிட்டு இருப்பா, தூங்கி வெயிட் போட்டுட்ருப்பா, வாக்கிங்லாம் வரமாட்டா. நாங்கள் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்த உடனே என்ன துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன், அதை துவைக்க போனோம். அதுக்கு முன்னாடி அடுப்பில் உலைய வச்சுட்டு அக்காவை கொஞ்சம் பார்த்துக்கோ அரிசி போடுன்னு சொல்லிட்டு போய் துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டெல்லாம் பெருக்கில் சுத்தம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு துணியை துவைச்சி போட்டுடணுன்றதுக்காகவே அந்த வேலையை ஃபர்ஸ்ட்டு முடித்தேங்க வேக வேகமாக. அதுக்கப்புறம் அக்காவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கொஞ்சம் அந்த கேஃபில் காஃபி அடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிளைட் வந்து நியூவாக வாங்கியிருந்தேன். இது என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லவே இல்லை. ஸோ இதை சர்ப்ரைஸாக அவருக்கு கொண்டுட்டு போனேன். அவர் பார்த்தோன்னே அவருக்கு ஒரே சிரிப்பு, என்னடி இது இப்படியெல்லாம் பண்ணுற கருவாச்சி அப்படின்னாரு. இந்த பிளைட் வந்து ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. நிறையா கண்ணாடி பவுல் அது இதுன்னு கொண்டுட்டு வந்தேன் ஊர்லேருந்து. எங்கே போச்சு எப்படி போச்சுன்னே தெரியல. அதை தேடுறதுக்கு நான் இன்னும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. போனது தான், அது வரப்போகிறதில்ல. ஸோ மிஸ் பண்ணிட்டேன் நிறைய பொருளெல்லாம். அகெயின் இப்போ நியூவாக வாங்கியிருந்தேன். சரி ஹஸ்பண்ட் அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவருக்கு லஞ்சில் ப்ரிப்பேர் பண்ணி அவரை சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்து வீட்டை பெருக்கிட்டு அக்காவும் குளிச்சிடுச்சு. அப்படியே 2 பேரும் சேர்ந்து மேக்கப் பண்ணிவிட்டு எங்கே இன்றைக்கி மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்கன்னு தானே கேட்குறீங்க. அது தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பார்த்த அந்த தம்லைன்ஸில் நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக காட்டுறேன். வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்து ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. செல்ஃபியில் என்னை பார்த்து ரசிக்கலைங்க, இந்த லொக்கேஷனை பார்த்து தான் இப்படி ரசிச்சிட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது லொக்கேஷன். நானும் கூட தான் அப்படின்னு நானும் லைட்டாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க. என்னடா அப்படியெல்லாம் காமெடி பண்ணுறலன்னு எங்கள் அக்கா சிரிக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி சிரிச்சுக்கோங்க. ஏன் அக்கா சிரிக்குதுன்னா, ஒரே செடியிலேருந்து பூச்சி கடி கொசுக்கடி பிச்சு கையை காலெல்லாம் எடுத்து ஒரு வழி ஆக்கிருச்சு. கொசு தொல்லையும் நம்மளை சுற்றி மக்கள் தொல்லையும் ஜாஸ்தியாக இருந்தது. என்னென்னா எல்லாம் வர்றைக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன தான் அப்படி பண்ணுறாங்கன்னு இங்கே ஒன்றும் சாதிக்கலை. மத்தியானம் ஆயிடுச்சு, பசி எடுத்துடுச்சு. ஸோ ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுத்துக்கலான்னா இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் லைட்டாக எடுத்துகிட்டு புட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்புனோன்னா மறுபடியும் நாங்கள் பேக்கரியில் தான் இருக்கிறோம் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டைம் வந்து ஆஃப்டர்நூன். இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் கால் பண்ணும்போது அவர் வேலையிலேருந்து வந்துட்டார். ஸோ அவர் வர சொல்லிவிட்டு அக்கா லஞ்சு சாப்பிட்லன்றதுனால எனக்கு பசிக்குதுடின்ட்டாங்க. ஸோ அதனால் வீடு பக்கத்தில் தானே போய் சாப்பிட வேண்டிய அன்டைமில் போயிட்டு திரும்ப லஞ்சு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஈவினிங்கே வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த பேக்கரிக்கு வந்துவிட்டோம். ரெகுலராகவே இங்கே தான் நாங்கள் டீ சாப்பிடுவோம். ஸோ என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வந்துட்டார். ஸோ வடையை ஆர்டர் பண்ணிவிட்டு டீ சாப்பிட உட்காந்துட்டோம். டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு பேசிவிட்டு டயர்டாகிடுச்சுங்க. காலையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனோம், எவ்வளோ பிரச்சனைகளை டெய்லி சந்திக்க வேண்டியதாக இருக்குது. மக்கள்கிட்டையும் சரி, நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, எல்லா விதத்துலேயும் தான் எல்லாருக்கும் தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இவளுக்கு தான் இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து இதில் வேறு வீடியோவில் பெரிய இவளாட்ட பேசுகிறா அவளாட்ட பேசுகிறா. பேசுங்க இங்கே வரைக்கும் கேட்குது. கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிற மனசாச்சு நினச்சிட்டு அப்படிலாம் பேசாதீங்க. ரொம்ப சத்தமாக இங்கே வரைக்கும் கேட்குது. ஸோ எல்லாரையும் பேசுகிறது தான், ஒன்றும் புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. எனிவே என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.